Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை மக்கள். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டை அதே அளவில் மெயின்டைன் பண்ணணும் ப்ளஸ் வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணுவோம். பட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி எந்தெந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த வெயிட் லாஸ் பீரியட் அப்போ நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறப்போ சாப்பிட்லான்னு ஒரு சின்ன ஐடியாவாக தான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ஸ்நாக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக் அப்படின்னு எடுத்துக்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 11 o'clock போல், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30, 6 அந்த மாதிரி டைம் அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்நாக் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி என்னென்ன ஸ்நாக்ஸ் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அட் த சேம் டைம் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லட், ஸ்ப்ரவுட், பருப்பு இந்த மாதிரியான ஸ்நாக் தான். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொள்ளு வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து வேக வச்சுட்டு கொள்ளை நல்லா ஊற வச்சு வேக வச்சுட்டு அதில் காரம் போட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுண்டல் பண்ணலாம், எல்லா விதமான அந்த சாப்பிடக்கூடிய பருப்பெல்லாம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கம்பு, திணை இதெல்லாம் கூட நீங்கள் வேக வச்சு அதை வந்து முளைக்கட்டி கூட நீங்கள் வந்து ஸ்நாக்காக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் 11 o'clock எடுத்துக்கும் போது லஞ்ச் அப்படி ரைஸ் கம்மியாகும். இன்கேஸ் வந்து ஒரு 4:30 போல் ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு டின்னரையே கட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான சூப் சாப்பிட்டாலே போதும். ஸோ இது வந்து ஹெல்த் வைஸும் ரொம்பவும் நல்ல ஒரு ஸ்நாக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து சாப்பிடக்கூடிய அந்த ரைஸை வந்து நமக்கு கம்மி பண்ணக்கூடிய ஸ்நாக்கு. ஸோ ரைஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நம்ம வந்து சாப்பிட்லாம். இந்த கொள்ளு ரெசிபி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொள்ளுலேயே வந்து தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன், தேங்காய் துருவி போட்டு பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கும்போது தேங்காய்லாம் குக் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதுவும் முக்கியமாக மார்னிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் நல்லது. குட் கொலஸ்ட்ரால் ஆக்சுவலாக வந்து தேங்காய். ஸோ தேங்காய் சாதம், தேங்காய் பால் இதெல்லாம் நீங்கள் மார்னிங் வந்து எடுத்துக்கலாம், ரொம்பவுமே நல்லது. அந்த தேங்காய் சாதம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரைஸ் வச்சு பண்ணாமல் வேறு ஏதாவது வரகு, சாமை இதில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் சிம்பிளான வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸ் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் தான். ஸோ நட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நம்ம ரொம்ப காஸ்ட்லியான நட்ஸாக வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க அந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் கூட நட்ஸ் வெரைட்டிஸ் தான். ஸோ அதை கூட நம்ம வந்து ஸ்நாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து எடுத்திருக்கேன். பாதாம், ஆப்ரிகாட், அதுக்கப்புறம் வால்நட், டேட்ஸ் எடுத்திருக்கேன், அத்திப்பழமும் எடுத்திருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழம்லாம் ட்ரையாக எடுத்தோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு முதல் நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது. ஸோ நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்மண்ட் வந்து நம்ம சாப்பிட மறந்துடுவோம், பாதாம். ஸோ பாதாம் வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது குட் கொலஸ்ட்ரால். ஸோ உங்களுக்கு காலையில் வெள்ளனை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எனர்ஜி ஃபுல் டே எனர்ஜியாக இருக்கும் முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கலோரிஸ்லாம் ஈஸியாகவே பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால் மார்னிங் இந்த மாதிரி இந்த 11 o'clock ஸ்நாக்காக இந்த மாதிரியான நட்ஸ் வந்து நம்ம ஸ்நாக்காக எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எனர்ஜியாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது மெயினாக மறந்துடுறது வால்நட் தான். பட் வால்நட் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸு. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு போல் அந்தளவுக்கு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஓரளவு வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் வச்சே நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்நாக்காக வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்நாக் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஸோ அந்த ஃப்ரூட் எடுத்துக்கிறது உங்கள் வெயிட் லாஸ்க்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவும் அவசியமான ஒன்று. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரூட் சாலடாக பண்ணி கூட சாப்பிட்லாம். ஃப்ரூட் சாலடாக பண்ணும்போது உங்களுக்கு இனிப்பாக இருக்குது, அதில் ஏதாவது டாப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா ஜிஞ்சர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக ஃப்ரூட் எடுத்துக்கும் போது அது 11 o'clock எடுத்துக்கிட்டாலும் சரி 4:30க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்பவும் நல்லது. பட் ஃப்ரூட்டை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக வந்து
ஒரு நைட்டு டின்னராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அந்தளவுக்கு வந்து இது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு உடம்பு சூடாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஸ்லீப் வந்து கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இது கிடையாது, கூலிங் ப்ராப்பர்ட்டி தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் நைட்டு ஃப்ரூட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு. ஸோ அதனால் நைட்ஸ் வந்து ஃப்ரூட் எடுத்துக்காமல் ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்நாக்கை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் சீக்கிரமே 10 days வெயிட் லாஸ் டே 1 டே 2ன்னு 10 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் தென் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நம்ம சேனல் அப்லோட் பண்ண அதர் வீடியோஸோட பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.